ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ஃப்ரம் சாய்டனல் கிளினிக், மயிலாடுதுறை அன்னிடு. இந்த வீடியோவில் பல்ல க்ளீன் பண்ணுறதோட மித் அண்ட் ட்ரூத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த 3 முக்கியமான விஷயம் நம்ம பேஷண்ட் அதிகமாக யோசிக்கிறது, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறேன். பாயிண்ட் வந்து பல்ல க்ளீன் பண்ணால் பல்லில் கேப் விழுமா அப்படிங்கிறது ஒரு ட்ரூத் ஆர் மித். வந்து பல்ல 6 மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணுமா? எவ்ரி டென்டிஸ்ட் சொல்கிறாங்க பல்ல க்ளீன் பண்ணுறது தேவை தானா? நம்பர் 3, பல்லு க்ளீன் பண்ணால் பல்லு நல்லா ஒயிட் ஆகுமா? ஒயிட் ஆகத்தான் தான் க்ளீன் பண்ணுறாங்களா? அப்படிங்கிறத 3 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பல்ல க்ளீன் பண்ணால் வாயில் கேப் விழுது அப்படி ட்ரூத்தாக பல்ல க்ளீன் பண்ணுறதுனால கண்டிப்பாக கேப் விழாது. அது ஒரு அல்ட்ராசோனிக் ஸ்கேலர் அப்படிங்கிறது வந்து ஒரு வைப்ரேட்டர் வாட்டர் வாஷ் மாதிரி தான். ஸோ அதில் தேங்கி இருக்கிற காரையை தான் மெயினாக எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த பல்லில் அந்த பிளாக் ஸ்டெயின் சில பேர் இருக்கும். டுபாக்கோ சீவ் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ஒரு நிக்கோட்டின் ஸ்டெயின் இருக்கும். சில பேருக்கு சீ ஃபுட்டோ அந்த மாதிரி சில பேருக்கு நேச்சுரலாகவே ஒரு ஸ்டெயின் வரும். அந்த ஸ்டெயினுக்கு மட்டும்தான் பல்லு மேலே தேய்ப்பேன் தவிர முக்கால்வாசியான விஷயம் வந்து பல்லுக்கும் ஈருக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால்குலஸுங்கிற ஒரு டெபாசிட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நேச்சுரலாகவே சில பேர் ட்ரையாக இல்லை மாட்டோம். அதை தான் மெயினாக எடுப்போம். அது வந்து என்னென்னா பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் ஒரு கேப்பில் தான் இருக்குமே. அது ஆல்ரெடி தங்கியிருக்கிறதுனால அந்த கேப்பில் அது க்ளீன் பண்ண பிறகு அது நேச்சுராக பல்லம் தட்டுற மாதிரி இருக்கும். நிறையா பேருக்கு நேச்சுராகவே பல்லில் கேப் அதிகமாகவே இருந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக அந்த பல்லில் அழுக்கு படிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் நம்ம க்ளீன் பண்ண பிறகும் 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால இது க்ளீன் பண்ணோன்னு தான் அந்த கேப் அவங்களுக்கு விசிபிலிட்டியாக அப்பியர் ஆகும். அதனால க்ளீன் பண்ணோன்னு தான் கேப் இந்த டைம் வந்து க்ளீன் பண்ணவே வரமாட்டாங்க. ஸோ அதனால் இது 100% பார்த்தீங்கன்னா இது ஒரு மித். வந்து பார்த்தீங்கன்னா பல்ல க்ளீன் பண்ணுறோம் 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பல்ல க்ளீன் பண்ணி கேப் விழுது அப்படிங்கிறாங்கன்னா திருப்பி அந்த 5 மாதம் 4 மாதத்துக்குள்ளே எகெயின் அந்த டெபாசிட் வந்து அந்த கம்ஸுக்குள்ளே போயிட்டு கம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு ப்ரஷ் பண்ண ரத்தம் வருது. இது மாதிரியான நிறைய ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்கும். அதனால தான் 6 மந்த்ஸ் ஒன்று க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எவ்ரி டைம் நம்மளை வந்து பல்லை வந்து செக்அப் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் அது நிறைய பேர் நமக்கு பல்லு வலிச்சாதான் நம்ம டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால முக்கால்வாசி நாள் நம்மகிட்ட வரமாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஒரு க்ளீனிங்கிற ஒரு கேட்டகரியும் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே சின்ன சின்ன சொத்த பல் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது ஒரு ஹைஜீனியஸ் ப்ராக்டிஸ் தான். க்ளீனிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஜஸ்ட் இட்ஸ் ஒரு அதனால தான் அதை எவ்ரி 6 மந்த்ஸுங்கிறது ஒரு மேண்டேட்டரியாக பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ அதனால இது ஒரு தான், இதனால எந்த பாதிப்பும் எதுவுமே கிடையாது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பல்லு க்ளீன் பண்ணதுனால பல்லு ஒயிட்டனிங் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஆகாது. க்ளீனிங் அப்படிங்கிறது என்னென்னா நான் உங்களுக்கு இருக்கிற அழுக்கு தான் வெளியே ஒயிட்டனிங் பண்ணுறதுங்கிறது இது ஒரு தனி டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டென்டலில். ஸோ பல்லு க்ளீன் பண்ணால் வெள்ளையே ஆகுங்கிறதுக்காக யாரும் க்ளீன் பண்ண வேணாம். க்ளீன் பண்ணால் எனக்கு வெள்ளை ஆகும் அப்படிங்கிறது பல்லோட கலரைஸே நேச்சுரல். அது யாருக்கு என்ன கலர் இருக்கோ அது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அழுக்கு இதெல்லாம் போனோன்னா நான் நேச்சராக அந்த வாட்டர் வாஷ் பண்ணால் எப்படி பிரைட்டாக இருக்குமோ அதனால தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிடையாது, பல்லு க்ளீன் பண்ணால் ஒயிட் ஆகாது.